my dears, welcome to MS Beauty Care and Makeup. நான் மௌலி சுதேஷ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன இன்னைக்கு ஒரு கேரளா ஸ்டைல்ல வந்திருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு இந்த லுக் தான் பார்க்க போறோம். கேரளா கேர்ள்ஸ்ன்னோடனே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது கேர்லி ஹேர், அடுத்தது வந்து போல்ட் காஜல் ஐஸ், அதோட சந்தன பொட்டு. ஓகே, இன்னைக்கு இந்த க்ளோயிங் லுக்கோட கேரளா மேக்கப் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தர போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை யாராவது பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் லிப் பாம் போட்டு ஃபேஸை செட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது மேட் ஃபினிஷிங் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் க்ரீமி ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். ராக் க்ரீமண்டும் இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ப்ரோலேருந்து டார்க் ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை ஹைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இது தேவையில்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்டர் ஐயில் டார்க்னஸும் நெக்கில் டார்க்னஸும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டஸ்கி டோனாக இருப்பீங்களா இருந்தால் ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேரானவங்களாக இருந்தால் எல்லோ கன்சீலர் ஓகேயா இருக்கும். அடுத்தது என்னுடைய ஸ்கின் டோனுக்குரிய கன்சீலரால் ஏற்கனவே அப்ளை பண்ண ஆரஞ்ச் கன்சீலரை வந்து ஹைட் பண்ண போகிறேன். பாருங்கள், அப்ளை பண்ணும்போதே ஹைட் ஆகிடுது. இந்த மாதிரி டப் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷால் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கன்சீலர் அப்ளை பண்ணும்போது போட்டு தேய்ச்சி அப்ளை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டப் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். பட் இப்போ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வந்து விட்டுருக்கிறேன். நீங்கள் ஸ்லோவாகவே அழகாக டப் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், ஸ்கின்ல போட்டு தேய்ச்சிடாதீங்க. ஓகே, இப்போ நான் ஆர்டினரியில் என்னுடைய ஸ்கின் டோனுக்குரிய மேட் ஃபினிஷிங் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் க்ரீமி நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் உள்ள ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷனையும் நீங்கள் நல்லா ஸ்கின்னோட பிளெண்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களோட கலர் டோனோட ஈவனாக இருக்கும். இல்லாட்டி அங்கங்கே திட்டு திட்டாக வெள்ளையாக இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரஷ் ஓகேயா இருக்கும், இல்லாட்டி நீங்கள் வந்து எக்ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸ்பாஞ்சால் நல்ல ஒரு பிளெண்டிங் கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணும் போது நல்லா தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சிட்டு ஈரம் இல்லாமல் அதில் இருக்க கூலிங்னஸோட வந்து பிளெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக மேக்கப் வந்து நிற்கும். அடுத்தது டிரான்ஸ்லூஷன் பவுடர் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு பொருந்துகிற மாதிரி யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பேலட்டில் டப் பண்ணி தான் பவுடர் யூஸ் பண்ணணும். அப்படியே தொட்டு அப்படியே ஸ்கின்ல வச்சிடக்கூடாது, அந்த இடத்துல வந்து அடையாளமாக படிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக எடுத்து தட்டிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ஈவன் டோன் கிடைக்கும். அடுத்தது கவுண்டரிங் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறதால கவுண்டரிங் எடுக்கிறேன் பவுடர் பேஸில். ஆனால் நீங்கள் கேரளா லுக்கண்டா சிம்பிளாக வந்து நீங்கள் கவுண்டர் பண்ணாலே போதும், இதுக்கு ஹெவி மேக்கப் லுக் தேவையில்லை. ஸோ நான் பவுடர்லேயே லைட்டாக கவுண்டர் பண்ணிக்கொள்கிறேன். நீங்களும் பவுடர், எல்லா ஸ்கின்னுக்குமே பவுடர் ஓகேயா இருக்கும். லைட் மேக்கப்புக்கு பவுடர் தான் எப்பயுமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
நோஸ் ஏரியா கவுண்டர் பண்ண போறேன். இந்த மாரி தின்னா டப்பா இருக்கக்கூடிய ப்ரஷ் எடுத்து கையால நல்லா அமத்தி பிடிச்சிட்டு, இந்த மாரி நீங்க வந்து பிளெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஷார்ப்பான ஷேப்புக்கு ஈஸியா வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா தின்னான ஏரியாஸுக்கு தின் சைஸ் ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. நான் இதுவும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்ப லைட் கவுண்டர் போட்டுறலாம். நாங்க டார்க் ஏரியா அப்ளை பண்ணாத இடங்களுக்கு வந்து லைட் கவுண்டர் வரும். இது சிம்பிளா உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி. நாங்க ஃபோர்ஹெட்ல, அண்டர் ஐஸ்ல, நோஸ் லைன்ஸ்ல, சின்ல வந்து அப்ளை பண்ண போறோம். இப்ப பாருங்க கவுண்டரிங் வந்து உங்களுக்கு திரும்ப தெரியுது. டார்க் அண்ட் லைட் இந்த மாரி தான் வரும். இப்ப ஐ ஷேடோ போட்டுறலாம். நான் மெரூன் ஷேட் வந்து எடுக்கிறேன். கொஞ்சம் டீப் கலர். ஃப்ரண்ட்ல வந்து உங்களோட கண்ணுண்ட துவக்க பக்கத்துல லைட்டாவும், பேக் ஏரியால வந்து டார்க்காவும் அப்ளை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஷேடிங்ஸ் வந்து நல்லா இருக்கும். இன்றைக்கு நான் டபுள் கலர் யூஸ் பண்ண போறதில்ல. பேஸ் அப்ளை பண்ணி ஷீமர் மட்டும் போட போறேன். இப்ப கோல்டு கலர் ஷீமர் எடுத்து நாங்க வந்து ஃப்ரண்ட்ல ஷேட் பண்ணிக்கொள்ளுவோம். பார்க்குறதுக்கு நல்ல ஹைலைட்டா நல்லா இருக்கும். அடுத்தது ஒரு லைட் கலர் ஹைலைட்டர் எடுத்து இந்த மாரி ஐப்ரோஸோட கீழ்ப்பக்கமும், ஐயின்ட ஃபர்ஸ்ட் கார்னர்லயும் வந்து நாங்க அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஐப்ரோ பென்சில் போடுறேன். எப்பயும் போல ட்ரா பண்ணிட்டு ப்ரஷ்ஷால வந்து ஷேட் பண்ண போறேன். லைட் மேக்கப்புக்கு எப்பயுமே ஐப்ரோ பென்சிலே போதுமானது. பிரைடுன்னு சொல்லி வரும்போது நீங்க வந்து ஐப்ரோ கேக்ஸ் யூஸ் பண்ணலாம். அது வந்து லாங் லாஸ்டிங்கா உங்களுக்கு வந்து இருக்கும். அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ 2க்கும் அதுதான் வித்தியாசம். அது வந்து திக்கா இருக்கும். பென்சில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கும். ஐஷேடோ பவுடர்ல இருந்து கூட எடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். நான் ஏற்கனவே அந்த மெத்தட் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இப்ப ப்ரஷ்ஷால வந்து நான் ஐப்ரோஸ ஷேட் பண்றேன். ஃப்ரண்ட்ல வந்து லைட்டாவும், பேக் சைட் கார்னர்ல வந்து டார்க்கா வர மாரி ஷேட் பண்ணுவோம். ஓகே. ஐப்ரோஸ் முடிச்சாச்சு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப ஐலைனர் போட போறேன். லிக்விட் ஐலைனர் தான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியோ அத நீங்க யூஸ் பண்ணுங்க. இத தான் போடணுமெண்டு இல்ல. ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஐலைனர் ஸ்டார்ட் பண்ணும்போது, கார்னர்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதோட நீங்க ஒரு தின்னான பேஸ் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணுங்க. அதுக்கு மேல நீங்க பயப்படாம அதுக்கு மேல திக்கா வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரியாமலே லைட்டா ஒரு பேஸ போட்டுட்டு, அதுக்கு பிறகு நீங்க வந்து லைன வந்து பெர்ஃபெக்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா எங்கேயுமே பிழைக்காம வரும்.
அடுத்தது காஜல் போட போறேன். காஜல் இன்றைக்கு நல்லா திக்கா போட போறேன். ஸோ இந்த மாரி பாருங்க செய்து காட்டுறேன். எப்பயுமே மேக்கப் போட்டுட்டு கைய வந்து ஃபேஸ்ல அப்படியே வைக்கக்கூடாது. இந்த மாரி ஸ்பாஞ்ச் இல்லாட்டி பஃபல் யூஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து எப்பயுமே ஐ மேக்கப் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். இல்லாட்டி அந்த இடத்துல உங்களோட கை வேர்த்து நனைஞ்சிட்டுன்னு சொன்னா, படிஞ்ச மாரி அந்த இடத்துல வந்து அடையாளம் வந்துரும். ஸோ நீங்க திருப்பி வந்து ரீஃபில் பண்ண வேண்டிய வரும் மேக்கப்ப. அதனால நீங்க இந்த மாரி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு செய்யுங்க. காஜல் போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது. நான் எப்பயும் சொல்றது மாரி தான். அந்த இடத்துல வந்து காஜல் மட்டும் போட்டுட்டு விட்டீங்கன்னா, அங்கங்க கட்டி கட்டியா ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். ஸோ பிரஷ்ஷால நல்லா பிளெண்ட் பண்ணீங்கன்னா அழகா இருக்கும். அடுத்தது மஸ்காரா போடுங்க. மஸ்காரா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேஸ் போடுங்க. போட்டுட்டு நீங்க அதுக்கு பிறகு உங்கள்ட்ட ஐலேஷ் கர்லர் இருந்தா, அதால ஒரு ஐலேஷ பெண்ட் பண்ணிட்டு, திருப்பி அடுத்த பேஸ் போடுங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஐலேஷ் வந்து நல்ல பெண்டா அழகா இருக்கும். நீங்க எப்பயுமே வந்து இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. ஆர்ட்டிஃபிஷியல் ஐலேஷ் வந்து கட்டாயம் வைக்கணுமெண்டு இல்ல. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க வைங்க. உங்களுக்கு ஐலேஷ் தின்னா இருந்தா வைங்க. நல்லா இருக்கிறவங்க நீங்க திக்கா மஸ்காரா போட்டாலே உங்களுக்கு அழகா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே. பை மேக்கப் முடிச்சாச்சு. அடுத்தது லிப் லைனர் போட போறேன். இன்னைக்கு நான் ஒரு ரெட் ஷேட் லிப்ஸ்டிக் தான் போட போறேன். ஸோ ப்ரவுன் கலர் பென்சில் எடுத்திருக்கிறேன். எப்பயுமே நான் சொல்ற மாரி நூட் கலர், ரெட் ஷேட்ஸ், ப்ரவுன் ஷேட் போறீங்கன்னு சொன்னா, ப்ரவுன் லிப் லைனர் யூஸ் பண்ணுங்க. பிங்க், பர்பிள், மஜந்தா மாரி போனீங்கன்னா, மெரூன் பென்சில் யூஸ் பண்ணுங்க. வடிவா இருக்கும். அதோட நீங்க யூஸ் பண்ற லிப் லைனர், நீங்க போடுற லிப்ஸ்டிக்க விட எப்பயுமே கொஞ்சம் டார்க்கா இருந்தா தான் உங்களுக்கு லுக் வந்து நல்லா இருக்கும். பிளெண்டிங்க்கு அழகா இருக்கும். ஒரே கலர்ல போட்டீங்கன்னு சொன்னா, அவ்வளவா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. லிப் கட்ட வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா காட்ட முடியாது. ஸோ நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. லிப்ஸ்டிக்கை நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் தின்னான ப்ரஷ் எடுத்து நான் போட்டிருக்க டார்க் லிப் லைனரோட ஷேட்ஸை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். கோர்னர்ஸை வந்து நீங்கள் லிப்ஸ்டிக்கோட பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு லிப் கட் வந்து கிடைக்கும். ஷேடிங்கும் வடிவாக இருக்கும். ஓகே. இப்போ லிப்ஸ்டிக்கும் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஒரு டச் அப் கவுண்டர் பண்ணிக்கொள்ளலாம். நாங்க இப்ப வந்து கன நேரம் மற்ற இதுகளோட மினக்கட்டபடியா பவுடர் கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்கு. ஸோ லைட்டா கவுண்டரிங் பவுடர் எடுத்து டச் அப் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க நார்மல் பவுடர யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபேஸ் கவுண்டர் பண்ணியிருக்கும்போது திருப்பி நீங்க பவுடரால பிளெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த கவுண்டரிங் வந்து தெரியாம போயிரும். அடுத்தது பிளஷர் போடுறேன். வார்ம் பிங்க் தான் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா பிங்கிஷ்ஷா இல்லாம, கொஞ்சம் ப்ரௌனிஷ்ஷா, பிங்க்கா அப்படியே கலந்த மாரிக்கு ஒரு ஷேட். இந்த மாரி வார்ம் பிங்க் வந்து காமனா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட்டபிளா இருக்கும். அதனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப ஹைலைட்டர் போடுறேன். ஒரு பேஜ் கலர் மாரி, ஒரு சில்வரும் இல்லாம, ஒயிட்டும் இல்லாம, ஒரு க்ரீமி கலர்ல ஹைலைட்டர் எடுத்திருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்ல க்ளோயிங்கா தெரியும். கலர்ஃபுல்லா இருக்காது. ஸோ இந்த கலர் வந்து அப்ளை பண்றேன். இப்ப ஃபைனலா நாங்க வந்து ஹைலைட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். மேக்கப் வந்து முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க லுக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதில ஏதாவது விளங்காட்டி கூட நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள நான் அடுத்த வீடியோல சூப்பர்வான டாபிக்கோட சந்திக்கிறேன். நன்றி.